என்னது கருப்பு படம் 200 கோடி வசூல் அடிச்சிருச்சா? அட ஆமாங்க. கருப்பு படம் இப்போ வரைக்கும் 5 நாள்ல 161 கோடி ரூபாய் வேர்ல்டு வைடு ஃபுல்லா பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் பண்ணிருக்கு. போற போக பார்த்தா கண்டிப்பா 200 கோடி ரூபாய் அடிச்சிடும். அதுல டவுட்டே இல்ல. இந்த கருப்பு படம் தான் சூர்யாவோட ஃபர்ஸ்ட் 200 கோடி படமா இருக்கும்னு நினைக்கிறேன். யோ ஆர்ஜே பாலாஜி போற இடத்துல எல்லாம் எப்படி அழுது கத்தி கதறி பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணிட்ட. சூர்யாக்கும் பயங்கரமான கம்பேக் கொடுத்திருக்க. தியேட்டர்ல படம் பார்க்கறவங்க சாமி ஆடிட்டு இருக்காங்க. உண்மையாவே சாமி ஆடுறாங்களா இல்ல வைபுக்காக பண்றாங்களான்னு தெரியல. எப்படியோ தியேட்டருக்கு போய் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ரவி மோகன் என்னதான் பேரை மாத்தினாலும் நமக்கு என்னமோ ஜெயம் ரவின் தான் வருது. ஆனா உண்மையிலேயே அந்த மனுஷன் ரொம்ப பாவங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்டாட்டி கூட செட் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை விட்டு பிரிஞ்சிட்டாரு. இவரோட பசங்களையும் ஜெயம் ரவிட்டு இருந்து பிரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி மனுஷன் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது ஆறுதலா கூட இருந்த கெனிஷ்காவும் விட்டுட்டு போயிட்டாங்க. இதனால வெக்ஸ் ஆகி தான் மனுஷன் பேட்டியே கொடுத்திருக்காரு. இப்ப இது மட்டும் இல்லாம இவரே ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரோகோட்னு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த படமும் டிராப் ஆயிருச்சுங்க. மொத்தமா ஒரு 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருந்தாரு. இதுக்காக ஒரு 25 கோடி ரூபாய் கடன் எல்லாம் வாங்கியிருந்தாரு. இப்ப இவர் இருக்க நிலைமையில எந்த படத்தையும் போய் ப்ரொடியூஸ் பண்ண போறது இல்ல. அதனால இவருக்கு அந்த 25 கோடியுமே கடனாக தான் வாய்ப்பு இருக்காமா. கேட்க உண்மையாவே ரொம்ப கஷ்டமா தாங்க இருக்கு. அடுத்து நம்ம அஜித் குமாருக்கு படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. ஆதிக் தான் டைரக்டர்னு கன்ஃபார்ம்லாம் பண்ணிட்டாரு. ஆனா ஷூட்டிங் போற மாதிரியே தெரியலையே. ஏன்னா அஜித் குமாரோட சம்பளம் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. 185 கோடி ரூபாய் கேக்குறாரு. ஆனா இப்ப அந்த சினிமாவோட மார்க்கெட்னு பார்த்தா அந்த அளவுக்கு இல்ல. அவர் இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை குறைக்கணும். இல்லாட்டா ப்ராஃபிட்ல வந்து ஷேரா வாங்கிக்கணும். அப்படி பண்ணா மட்டும் தான் ஷூட்டிங்கே போக முடியும். போற போக்க பார்த்தா அஜித் குமார் கடைசி வரைக்கும் கார் ரேஸ்லயே தான் இருப்பாரு போல இருக்கு. ஒருத்தர் என்னடானா அரசியல் போயிட்டாரு. இன்னொருத்தர் என்னடானா கார் ரேஸுக்கு போயிட்டாரு. இவங்க 2 பேருமே தியேட்டரே திருவிழா மாதிரி கொண்டாட வச்சவங்க. இந்த 2 பேர் மாதிரி வேற யாருனால ஒரு தியேட்டர் அப்படி திருவிழா மாதிரி மாத்தி விட முடியும்? கடைசியா இந்த அஜித் விஜய்க்கு இருந்த ஒரு மாசு வேற எந்த ஹீரோக்கு இருக்கும்? அப்படி இருந்தா அந்த ஹீரோட பேருன்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க.